சிறை கைதிகளின் பிரச்சனைகளை கண்டறிய கூட்டு பொறிமுறை ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. சிறைச்சாலைகளில் உள்ள நிலைமை தொடர்பிலும் சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் 33 சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக மேலதிகமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் கைதிகள் முகங்கொடுத்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்தும் அவசர நிலைமைகளின் போது செயற்பட வேண்டிய விதம் குறித்தும் ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 33 சிறைச்சாலைகளுக்கும் உரிய வகையில் சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் அவசியமான சந்தர்ப்பங்களில் முப்படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய கூட்டு பொறிமுறை ஒன்று எதிர்வரும் வாரத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ளதோடு அவர்கள் சிறை கைதிகளோடும் தொடர்ந்தும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஆயேஷா ஜெனசேன, போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஆகியோருடன் சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவின் சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். போதைப்பொருளின் நிகர எடை 10 கிராமுக்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற மூலம் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக சிறைச்சாலை நிலைமைகளை அவதானித்ததில் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாவதால் பிணை பெற முடிவதில்லை என்பதே கைதிகளின் முதன்மை குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. இதனை கண்டறிந்து கடந்த ஆண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் 118 வெற்றிடங்கள் இருந்ததால் அறிக்கைகள் விரைவாக கிடைக்கவில்லை. தற்போது அந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்கு தேவையான சுமார் 70 பணியாளர்களை புதிதாக பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு புதிய இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 7500 முதல் 9000 வரையிலான அறிக்கைகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். போதைப் பொருள் எடை 10 கிராமுக்கும் மேல் இருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக கைதிகளின் உறவினர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி சில போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றம் மூலமாகவே பிணை பெறும் வாய்ப்பு மீண்டும் ஏற்படுத்தப்படும். தற்போதைய சூழலில் சில சூழ்ச்சிக்காரர்கள் சிறையில் உள்ளவர்களை தூண்டிவிட்டு அமைதியின்மை ஏற்படுத்துகிறார்கள். உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். சிறைச்சாலையில் போதிய வசதிகள் இன்மையால் அதிக நெருக்கடி நிலவுகிறது. அந்த வசதிகளை வழங்கவும் நெருக்கடியை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் வசதிகளை அதிகரிக்கவும் பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுத்த நிலையில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். எனவே சிறைக்குள் கலவரத்தில் ஈடுபட்டு உங்களின் வளங்களை நீங்களே அளித்துக் கொள்ளாதீர்கள். விரைவில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிணை பெறும் வசதி செய்து தரப்படும் என்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் நேற்று தினம் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கப்படுத்திய அதே